மரணம் என்னும் தூது வந்தது. மறைந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் நாத்திகராக இருந்து ஆத்திகரானது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போலாம். காதல், ஊடல், கோபம், அமைதி, துக்கம், ஜாலி, மெலடி, தத்துவ உள்ளிட்ட எல்லாவற்றுக்கும் பாடல் எழுதுபவர்தான் கவிஞர் கண்ணதாசன். இவர் 1927ஆம் ஆண்டு பிறந்துள்ளார். இவர் இதுவரை 5000 பாடல்களுக்கு மேல் எழுதியுள்ளார். இதுபோல் 6000 கவிதைகளும் 232 புத்தகங்களையும் படைத்துள்ளார். பாரதியாருக்கு பிறகு நவீன தமிழ் புலவர் என்று கண்ணதாசனை கருதப்படலாம். இவர் கவிஞர் என்று அடைமொழியில் அழைக்கப்படுகிறார். இவர் அர்த்தமுள்ள கவிஞர் என்று மக்களால் அழைக்கப்பட்டு வருகிறார். அதுபோல சேர மன்னன் காதலி என்ற நாவலை எழுதியதால் அவருக்கு ஆஸ்கார் விருது கிடைத்துள்ளது. இவரது இயற்பெயர் முத்தையா. இவர் நாத்திகர் ஆயினும் ஆண்டாளின் திருப்பாவை மீது பற்று கொண்டவர். பகலவன் கிருஷ்ணன் மீது உள்ள ஈடுபாடால் தனது பெயரை கண்ணதாசன் என்று மாற்றிக்கொண்டார். எம்.ஜி.ஆர்., சிவாஜி, ஜெமினி, ஜெயசங்கர், ரஜினி, கமல் உள்ளிட்டோருக்கு பல ஹிட் பாடல்களை கண்ணதாசன் எழுதியுள்ளார். கண்ணதாசன் கடைசியாக எழுதிய பாடல் 3ஆம் பிறை படத்தில் இருந்து கண்ணே கலைமானே பாடல்தான். கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.